வாகை சூடவா சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அப்பத்தாவும் தேவியும் சேர்ந்துட்டு பார்த்தோம்னா அவங்க அகிலாவை ரூமுக்குள்ளே வச்சு பூட்டி வச்சுருந்தாங்க. அடுத்தது அகிலா கதவு தட்டிகிட்டே இருக்கும்போது இங்கே பார்த்தோம்னா மணமேடையில் மனோவுக்கு தேன்மொழிக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அப்போ மனோ கையில் தாலி எடுத்து கொடுக்கவும் மனோவும் தேன்மொழி கழுத்தில் தாலி கட்டுறதுக்காக போகும்போது அப்போ அகிலா ஒரு கிச்சன் ரூமில் இருக்கிறாங்க. அப்போ ஒருத்தவங்க தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு வரவும் அந்த தண்ணி பாட்டில் கிச்சனில் கொண்டு வைக்கிறதுக்காக அவங்க கதவை ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ அகிலா வெளியே வரவும் கரெக்டாக மனோவும் அகிலாவும் சந்திச்சிருந்தாங்க. அப்போ அகிலாவும் மனோ பார்த்ததுமே அதிர்ச்சி அடையவும் மனோ பார்த்தோம்னா அவசரமாக தேன்மொழி கழுத்தில் அவங்க தாலியை கட்டியிருந்தாங்க. இங்கே பார்த்தோம்னா அகிலா கத்திட்டு அவங்க உண்மையை சொல்கிறதுக்காக வரும்போது ஜீவா அகிலாவை அப்படியே தரதரன்னு இழுத்துட்டு போயிடவும் இதை மீனாட்சி பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே இவன் எதுக்காக இந்த பொண்ணை இப்படி தரதரன்னு இழுத்துட்டு போகிறான், இந்த பொண்ணு தானே அப்போ அதாவது தூங்கின மாதிரிக்கு கீழே விழுந்தாங்க, என்ன நடக்குதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு மீனாட்சி நினச்சிட்டு இருக்கவும் அடுத்தது அகிலா கேட்டுட்டு இருக்கிறாங்க. எதுக்கு இப்படி பண்ணுன, என்னை நம்ப வச்சு நீ ஏமாத்திட்டே இல்லை, எப்படியாவது என் புருஷன் கூட நீ சேர்த்து வைப்பேன்னு சொன்னேன், ஆனால் இப்போ இப்படி பண்ணிட்டியே, என்ன உனக்கும் அவனுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே உடனே ஆமாம் சம்மந்தம் இருக்குதா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் என்னை ஏமாற்றிட்டேன், நான் அவங்க கூட 5 வருஷமாக சேர்ந்து வாழ்ந்துருக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது உடனே ஜீவா சொல்கிறாங்க, நான் 25 வருஷமாக அவன் கூட தான் இருக்கிறேன் அப்படிங்கவும் நீ யார் அவனுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே மனோ என்னுடைய அண்ணன் தான் அப்படின்னு ஜீவா சொல்லவும் இது கேட்டதுமே அகிலா அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ ஜீவா சொல்லிட்டு இருக்கிறாங்க, பாரு மனோ உன்னை பற்றின எல்லா உண்மையும் சொல்லிட்டான், சொல்ல போனாக்கி நீ அவனுடைய பொண்டாட்டியே கிடையாது, ஆனால் நீ என்கிட்ட போய் சொல்லியிருக்கிறேலா, இதுக்கு மேலே நீ மனோட வாழ்க்கையில் நீ குறுக்கிடாமல் இருக்கிறதா சரி, மனோவுக்குன்னு இப்போ தனிப்பட்ட ஒரு வாழ்க்கை வந்துருச்சுது, இதுக்கு மேலே அவன் கூட நீ இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கதை நிறுத்திட்டு இங்கேருந்து கிளம்பி போயிட்டே இரு அப்படின்னு ஜீவா அகிலாவை போட்டு திட்டவும் அகிலா அப்படியே திரகச்சு போய் நின்றுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா மனம் சொன்னது எல்லாமே பொய்ன்னு ஜீவா கிட்ட சொல்லும் போது ஜீவா சொல்கிறாங்க, மனம் சொன்னது எல்லாம் உண்மைதான், நீ தான் என்னை நம்ப வச்சு பொய் சொல்லிட்ட அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே அகிலாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அடுத்தது இங்கே பார்த்தோம்னா அப்பத்தாவை தான் காட்டுறாங்க. அப்போ அதிகாரி கேட்டுட்டு இருக்கிறாங்க, நீங்கள் சொன்ன மாதிரிக்கு கல்யாணம் முடிஞ்சு போச்சுது, எங்களுக்கு சொன்ன மாதிரிக்கு பணத்தை கொடுங்க அப்படிங்கும்போது இங்கே பாருங்கள் இப்போ தான் கல்யாணம் முடிஞ்சிருக்குது, வீட்டுக்கு போனதுக்கப்புறமா நான் ரெடி பண்ணி தார் அப்படிங்கும்போது என்னங்க பேசிகிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் டைம் கொடுத்துருக்குறேன், இதுக்கு மேலே என்னால் பொறுத்துக்க முடியாது, அதனால் இப்போவுமே எங்களுக்கு பணத்தை கொடுக்குறீங்களா, இல்லைன்னா உங்கள் பேரன் பாண்டியனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகட்டும் அப்படிங்கும்போது ஐயோ அப்படிலாம் செஞ்சிடாதீங்க, என் குடும்ப கௌரவமே கெட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது இங்கே பார்த்தோம்னா மீனாட்சி தான் காட்டுறாங்க. இப்போ மீனாட்சிட்ட சுமதி சொல்லிட்டு இருக்கிறாங்க, எப்படியோ நல்ல மாதிரி கல்யாணம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே பொண்ணு மாப்பிள்ளையும் பெரியவங்க காலம் ஆசீர்வாதம் வாங்குங்க அப்படிங்கும்போது அப்போ அப்பத்தா காலில் ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக போகவும் அப்பத்தா அப்படியே எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ சக்தி என்னத்த நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்க, பொண்ணு மாப்பிள்ளையும் உங்கள் காலில் விழுந்துருக்குறாங்க பாருங்க அப்படிங்கவும் அப்போ அப்பத்தா ஏதோ யோசனையோடு இருந்துட்டு இருக்கும்போது அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, இவங்க என்ன யோசனையில் இருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ அப்பத்தாவும் உங்களை ஆசீர்வாதம் பண்ணுறாங்க, ஆனாலும் அவங்க முகமே சரியில்லாமல் இருக்கவும் அப்போ தேவி சொல்லிட்டு இருக்கிறாங்க, அப்போ அம்மாச்சி எப்படியாவது என் புருஷனை காப்பாற்றுங்க, அதுதான் கல்யாணம் முடிஞ்சு போச்சுல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போதே அப்போ அதிகாரி வந்துருந்தாங்க, இங்கே பாருங்கள் உங்களுக்காக தான் நாங்கள் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம், இப்போ நீங்கள் பணத்தை எடுத்து வைக்கிறீங்களா இல்லைன்னா நாங்கள் பாண்டியை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகட்டும் அப்படிங்கும்போது அப்போ அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கவும் அப்போ சுமதி எல்லாருமே வந்துருந்தாங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே நான் சொல்கிறேன் அப்படின்னு மீனாட்சி சொல்லவும் உடனே சுமதி கேட்குறாங்க, என்ன மீனாட்சி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே இந்த கல்யாணம் நடந்ததுக்கு காரணமே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இது கேட்டதுமே சுமதி அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து உடனே அவங்க தேன்மொழி பார்க்குறாங்க, என்ன சொல்லிட்டு இருக்கிற, அதாவது என்னுடைய பணத்துக்காகவும் நம்ம நகைக்காகவும் தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அக்கா நான் இருக்கிறேன் நீ கவலைப்படாது அப்படிங்கும்போது இங்கே பாருங்க உங்களுக்கு வேண்டியது கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பணமும் நகையும் தானே, அதை நாங்கள் தரதுக்கு சம்மதிக்கிறோம் அப்படிங்கவும் இதை பார்த்து கேட்டதுமே அப்பத்தான் அதிர்ச்சியோட பார்க்குறாங்க, என்னது நம்ம விட்டு நகையும் பணத்தையும் இவ தரதா சொல்கிறது, எப்போ மனோ தேன்மொழி களத்தில் தாலி கட்டினானோ அப்பவுமே தேன்மொழி சரி அவள் போட்டிருக்கிற நகை பணம் எல்லாமே நம்மளுக்கு சொந்தமாயிடுச்சுது, அப்படி இருக்கும்போது இவன் என்னது நம்மளுக்கு தாரன்னு சொல்கிறது அப்படின்னு உடனே அப்பத்தா பார்க்கும்போது உடனே அப்பத்தாடு மீனாட்சிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, இங்கே பாருடி எப்போ என் பேரை உங்கள் அக்கா காலத்தில் தாலி கட்டினானோ அப்பவுமே எங்களுக்கு எல்லாம் சொந்தமாகி போச்சுது, நீ என்ன எனக்கு தாரன்னு சொல்கிறது அப்படிங்கும்போது இங்கே பாருங்க நான் சொல்கிற மாதிரிக்கு நீங்கள் கேட்கலன்னா அப்புறமா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, இந்த நகைக்கும் பணத்துக்கும் நீங்கள் தான் பொறுப்புன்னு சொல்லிட்டு இதில் கையெழுத்து போட்டு கொடுக்கணும், அது மட்டும் இல்லாமல் உங்கள் பேரில் தான்
இந்த நகையை வந்து நீங்கள் அடமானம் வைக்கணும், அதுக்கு பிறகு எங்கள் அக்காவுக்கு திருப்பி கொடுக்கணும், இது எல்லாத்துக்கும் நீங்கள் தான் பொறுப்புன்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்தா மட்டும் தான் நான் சம்மதிப்பேன், இல்லைன்னா கண்டிப்பாக நாங்கள் நகையை தரமாட்டோம் அப்படிங்கவும். இது கேட்டதுமே சுமதிக்கு என்ன பண்ணதுன்னே தெரியல. மீனாட்சி இப்படிலாம் பேசாத மீனாட்சி, என்ன இருந்தாலும் தேன்மொழி இப்போ அவங்க விட்டு மருமகள் ஆகிட்டா, அதனால அவளை நினச்சி பார்த்து நீ பேச அப்படிங்கும்போது, அம்மா நான் அக்காவுக்காக தான் பேசிகிட்டு இருக்கிறேன், அக்காவுக்கு அதாவது தாலி கட்டி இன்னும் 5 நிமிஷம் ஆகலை, அதுக்குள்ளேயும் இவங்க நகையும் பணத்தையும் எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரிக்கு இவங்க கொடுக்க தயாராக இருந்தால் அப்போ நம்ம அக்காவுக்குன்னு சொல்லிக்கிட்டு எதுவுமே இல்லாமல் ஆயிரும், அதுக்காக தான் நான் அக்காவுக்காக தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது உடனே வந்து அவங்க அப்பத்தை வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. இப்போ என்னடி நான் பண்ணணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், இந்த இதில் கையெழுத்து போட்டு கொடுங்க, அப்போ தான் வந்து இந்த நகையை வந்து நீங்கள் எங்கள் அக்காவுக்கு சீக்கிரத்துலேயே திருப்பி கொடுப்பேன்னு சொல்லிவிட்டு அதுவும் உங்கள் பொறுப்பில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு கொடுங்க, அப்போ தான் எங்கள் அக்கா வந்து நகையை தருவா அப்படிங்கவும். இது கெட்டதுமே உடனே வந்து அப்போ தான் எல்லாரையும் பார்க்குறாங்க. அப்போ ஊர் ஜனங்க ஒட்டு மொத்தமாக அங்கே இருக்கவும் எல்லாருமே ஒன்று ஒன்று பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற அப்போ தான் வந்து எல்லாரும் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்திட்டேலாடி, உன்னை சும்மா விட மாட்டேன், உங்கள் அக்காக்காரி என்ன இருந்தாலும் என் வீட்டுக்கு தானே வாழ்கிறதுக்காக வரணும், அவள் எப்படி சந்தோஷமாக வாழ்ந்துருவான்னு நானும் பார்த்துட்டு இருக்கிறேன், ஆனால் இப்போ என் பேரனை காப்பாற்றணும், அதுக்காக இந்த கையெழுத்து போடுறதுக்கு நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா அவங்களும் நகையும் பணத்தையும் வந்து மீனாட்சி வந்து அவங்க கொடுக்கவும் அப்போ வந்து அப்போ தான் வந்து அதிகாரிகிட்ட அந்த பணத்தை கொடுக்குறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா இந்த நகையை அடவச்சு இந்த பணத்தையும் நான் தந்துடுது அப்படின்னு சொல்லவும் உடனே அதிகாரியும் சரின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து சுமதி வந்து பயந்துக்கிட்டே இருக்கும்போது தேன்மொழியும் அவங்களுக்கு கவலையோடு இருக்கிறாங்க. இங்கே என்ன நடக்குதோ தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ மனம் வந்து தேன்மொழிகிட்டையும் சுமதிக்கிட்டையும் சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் கவலைப்படாதீங்க, எங்கள் அண்ணன் இந்த மாதிரிக்கு ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டான், அதனால தான் அதாவது அப்போ அப்படிலாம் பண்ணுவாங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல, எனக்கே வந்து இப்போ தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் மனமும் இந்த மாதிரிக்கு பேசவும் அப்போ உடனே வந்து சுமதி வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்க மாப்பிள்ளை, தேன்மொழிக்காக அந்த நகை எல்லாத்தையும் நான் கஷ்டப்பட்டு பார்த்து நான் சேர்த்து வச்சேன், ஆனால் அது இப்போவுமே வந்து அதை கரெக்டுன்னு நினச்சா எனக்கு கவலையாக தான் இருக்குது, ஆனால் சரி என்ன பண்ணுறதுக்கு, உங்கள் அண்ணன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது காப்பாற்றுறதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க, ஆனால் இதை என்கிட்ட ஒரு வார்த்தை கல்யாணத்து முன்னுக்கிட்டே சொல்லியிருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து மனோவுக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. அப்போ உடனே அவங்க சொல்கிறாங்க, தேன்மொழியை நீங்கள் நல்லா பார்த்துப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிற மாப்பிள்ள அப்படிங்கும்போது உடனே மனம் வந்து அத்தை நீங்கள் கவலைப்படாதீங்க, தேன்மொழியை நான் நல்லா பார்த்துப்பேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கும்போது அந்த நம்பிக்கை தான் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது வந்து அப்பதான் வந்து அவங்க சக்திகிட்ட சொல்கிறாங்க, என்னடி ஆத்தாளும் மகளும் என்ன பேசிட்டு இருக்கிறாங்க, சீக்கிரமாக கூப்பிடு, நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அத்தை இருங்க நான் போய் சொல்லிட்டு வரேன் அப்படின்ட்டு உடனே அவங்களும் வராங்க. சம்மந்தியம்மா நம்ம வீட்டுக்கு போகலாமா, டைம் ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே சுமதியும் சரிதான் சம்மந்தி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே வந்து கிளம்பி வரவும் இப்போ மீனாட்சி வந்து எங்க அந்த பொண்ணையை காணல, அதே மாதிரிக்கு இந்த பொண்ணை தரதரன்னு இழுத்துட்டு போனானே அவனையும் காணலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனாட்சி வந்து தேடுறாங்க. என்ன நடந்துச்சுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது எல்லாருமே வீட்டுக்கு வந்துருந்தாங்க. வீட்டுக்கு வந்ததுமே உடனே வந்து சுமதி வந்து அவங்க நினைச்சிட்டே இருக்கிறாங்க, அடுத்தது என்ன நடக்க போதே தெரியல, என் பொண்ணு வந்து வாழ வந்து வீடு இன்னுமெல்லாம் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ சக்தி வந்து ஆரத்தி எடுத்து வராங்க. அப்புறம் ஆரத்தி எடுக்கிறதுக்காக வரும்போது அதிகாரிகள்லாம் வந்து ஜீப்பில் வந்து இறங்கவும் உடனே எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க, யார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போதே அப்போ அப்பத்தா வந்து கேட்குறாங்க, என்னங்க என்ன வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லைங்க உங்கள் பேரனுக்காக வந்து நீங்கள் இந்த வீட்டை அடமானம் வச்சு நீங்கள் ரூபா வாங்கினீங்களா, நீங்கள் சரியாக வந்து வட்டியும் அசலையும் கெட்டாதனால இந்த வீடு வந்து ஜப்திக்கு வந்துருச்சுது, நாங்கள் ஜப்தி பண்ணுறதுக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே எல்லாருமே தூக்கி வாரி போட்டுருச்சுது. உடனே மனம் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ மீனாட்சி வந்து பார்க்குறாங்க, என்னது இவங்க அந்த பேரனுக்காக வந்து இந்த வீட்டை அடமானம் வச்சாங்களா, இங்கே என்ன தான் நடந்துட்டுருக்குன்னு ஒன்றும் புரியல அப்படிங்கும்போது சுமதி வந்து பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியலையே, இப்போ தானே என் பொண்ணு கல்யாணம் முடிஞ்சு இந்த வீட்டுக்கு வந்தா, அதுக்குள்ளே என்னென்னமோ நடந்துட்டுருக்கு அப்படிங்கும்போது உடனே வந்து மீனாட்சி வந்து அவங்க சக்தி கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, அத்தை என்னதாங்க நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நான் சொல்றேடி இந்த இருக்கிறான மனோ, இவனுக்கு வந்து பிசினஸ் வைக்கிறதுக்காக நான் ரூபா ரெடி பண்ணி கொடுத்தேன், என்னடா நீ அந்த ரூபாய் அப்போ வந்து ஒழுங்காவே நீ கெட்டவே இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்பதான் வந்து மனோவை போட்டு திட்டவும் மனோ பார்த்தோம்னா திருன்னு முடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா எல்லா பணத்தையும் கொண்டு அவங்க அகிலா வீட்டுக்கும் செலவு பண்ணி இருக்கிறனால அவங்க இது சரி வராமல் கெட்ட வராமல் விட்டுட்டாங்க போலுக்கு. இதனால பார்த்தோம்னா வீடும் ஜப்திக்கு வந்துருச்சுது. இதனால அப்போதான் மனோவை போட்டு பயங்கரமாக திட்டிட்டு இருக்கவும் அப்போ அந்த அதிகாரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, அங்கே பாருங்க நீங்கள் உங்கள் சொந்த பிரச்சனையெல்லாம் அப்புறமா நீங்கள் பேசுங்க, இப்போ வந்து உங்கள் 3 பேரனுங்கள் மேலே தான் நீங்கள் இந்த கடனை வாங்கியிருக்கீங்க, அதனால இவங்க 3 பேரும் கையெழுத்து போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ மனவும் பாண்டியும் கையெழுத்து போட்டு கொடுக்கறதுக்காக வராங்க. அப்போ வந்து எங்கேடி உன் 3வது பிள்ளை எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சக்திகிட்ட கேட்கும்போதே உடனே சக்தி வந்து இருங்கத்தை நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ ஜீவாவும் சொல்லுங்கம்மா அப்படிங்கும்போது நீ உடனடியாக வீட்டுக்கு வாடா அப்படிங்கிறாங்க. என்னம்மா என்னாச்சு அப்படிங்கும்போது எதையும் கேட்காது, நீ உடனே வீட்டுக்கு வா அப்படிங்கும்போது பக்கத்தில் வந்துட்டோம் அப்படின்னு
சொல்லிட்டு இருக்கும்போதே ஜீவா வந்து பைக்கில் வந்து இறங்குறாங்க. அப்போ ஜீவா வந்து அவங்க முகத்தில் வந்து பார்த்தோம்னா ஹெல்மெட் போட்டிருக்கிறாங்க. அப்போ வந்து ஹெல்மெட்டை கழட்டினதுமே ஜீவாவை பார்த்து மீனாட்சி அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து இவன் யார், இவன் வந்து அந்த அயோக்கிய பற்றி பையன்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே உடனே வா ஜீவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், என்னது இவன் தான் 3வது பையன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சிக்கு அடுத்ததான் அதிர்ச்சி காத்துட்டு இருக்குது. இது என்னது, இது குடும்பமா, இது என்னதுன்னே தெரியல, தெரியாதனமா நம்ம அக்காவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்தது பார்த்தோம்னா ஜீவா வந்து கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க. நடந்த விஷயம்லாம் கேட்டுட்டு அடுத்து இங்கே பார்த்தோம்னா அப்பா வந்து சொல்கிறாங்க, வந்தது வராதுமா இவன் நடுத்தருவில் கொண்டு நம்மளை நிறுத்திட்டா, இனிமேல் நம்ம எங்கே போகிறதுக்கோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தேன்மொழியை பார்த்து திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. உடனே வந்து தேவி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இங்கே பாரு அம்மாச்சி, நானும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தேன், இவெல்லாம் நல்லா தான் நம்ம போயிட்டு இருந்தோம், ஆனால் இவ எப்போ காலடி எடுத்து வைக்க வந்தாலோ அப்பவுமே நம்மளை நடுத்தருக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாள். அப்படிங்கும்போது எல்லாம் இவளுடைய ராசி தான். ஏற்கனவே வந்து 2-3 தடவை வந்து கல்யாணம் வரைக்கும் போய் நின்று போச்சுது. நம்ம இந்த பாண்டிகையாக தான் வந்து இவளை இந்த வீட்டுக்கு மரமால ஆக்கிறதுக்கு சம்மதிச்சேன். இவ வந்ததுமே இவ ராசி தெரிஞ்சு போச்சுது. இந்த ராசி கட்டவ எப்போ நம்ம வீட்டுக்கு வந்தாலோ அப்பவுமே வந்து நம்மளை நடுத்தருவில் நிறுத்திட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் வந்து தென்மொழி பற்றி ரொம்பவே மோசமாக திட்டவும், இதை கேட்டுட்டு இருக்கிற மீனாட்சி வந்து இன்னும் ஒரு வார்த்தை எங்கள் அக்காவை பற்றி நீங்கள் தப்பு பேசுனீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படிங்கும்போது, என்ன நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற, உங்கள் அக்கா அந்த வீட்டுக்குள்ள கூட வரல, அதுக்குள்ளேயும் எங்கள் எல்லாத்தையும் நடு ரோட்டில் இருந்து நிறுத்திட்டாள் அப்படிங்கும்போது நீங்கள் பண்ணின தப்புக்கு எங்கள் அக்கா என்ன பண்ணுவோம் அப்படின்னு மீனாட்சி வந்து பேசிட்டு இருக்கவும், இப்படி மீனாட்சிக்கும் அப்பத்தாவுக்கும் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு இருக்குது. உடனே சுமதி வந்து தடுக்கிறாங்க, மீனாட்சி நான் சொல்றது கேளு அப்படின்னு. அடுத்ததான் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.